எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இப்ப நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள். இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் பிடிக்கிற தொழில், மற்ற தொழில்கள், இந்த விவசாயம், எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர். மத வேறுபாடே இல்லாத, அனைவருக்கும் பிடித்து போன, மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான். ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான். இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி. அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்குமொழியில பேசி அது நம்ம கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இவங்க ஆண்டது பத்தாதா? இப்படி தவிக்கிறாங்களே நம்ம மக்கள், அது பத்தாதா? தேங்க்யூ. இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன். அது ஒரு தப்பா? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. என்ன ஒண்ணு, முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம். இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி, மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி.
மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. சரி, இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல. அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம். அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம். அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு. அது சரியா மேம்படுத்தலாம். அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது. இன்னும் முடிச்ச பாடே காணும். அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம். அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டையெல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம். அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே
அதையும் பெரியம்மையா வேற சொல்லுவாங்க இவங்க. நான் போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது. அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர். நம்ம இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, இந்த இடத்துல பர்மிஷன் இல்லை. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா. மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம். ஐயோ ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? தேங்க்யூ நண்பா. என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது,
அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது. என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களோட ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பார்த்துடலாம் சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பார்த்தலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா, நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும்? கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்திக்கிட்டே வரும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.